ட்ரெயின் ட்ராவலில் குடிக்கிற சூப் இருக்கே, டொமேட்டோ சூப். சின்ன வயசில் ஊர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வரப்போ தான் தடவை அந்த டொமேட்டோ சூப் குடித்தேன். அன்னைக்கு நல்ல மழை வேற, அதனால சாதா கோச் கூட ஏசி கோச் மாதிரி சும்மா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ தக்காளியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தக்காளியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸா? ஏங்க காலையில் தான் தக்காளி சட்னி சாப்பிட்டேன், ஒன்றும் ஹெல்த்தியான மாதிரிலாம் தெரியலையே. தக்காளியில் என்ன இருக்காவா? அதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அது ஒரு ஃபுல்லி பேக்டு ஆன்டி ஆக்சிடென்டால் ஆனது. அதில் லைகோபின், பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு ஹார்ட் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுது, கெட்ட கொழுப்பை குறைக்குது, நல்ல கொழுப்பை இம்ப்ரூவ் பண்ணுது, அண்ட் பிபியை ஸ்டெபிளைஸ்டா வைக்குது, ஸ்கின்ல நடக்கக்கூடிய யூவினால வரக்கூடிய டீஜெனரேஷனை வந்து தடுக்குது, அண்ட் கண்ணில் வந்து மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஏஜ் ரிலேட்டட் விழித்திரை சேஞ்சஸ் அதையுமே கம்மி பண்ணுது. இதுல கேன்சரை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அண்ட் இம்யூன் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஃபைபர் அதிகம், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது, அண்ட் சுகர் ஸ்பைக்கை கம்மி பண்ற ப்ராப்பர்ட்டியுமே இதுல இருக்கு. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓ, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கா? அப்ப கிரானிக் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போல. அப்புறம் டாக்டரே இந்த கிட்னி ஸ்டோனு ஏதோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் என்ன சாப்பிடலாமா, என்ன யாரெல்லாம் கேர்ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மற்றவங்க ஒரு சூப் மாதிரியோ இல்லை ஒரு சட்னி மாதிரியோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் எடுத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்போ இந்த வாரமே ஒரு தக்காளி சூப்பை போட்டுற வேண்டிதான். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.